எல்லாருக்கும் கேரளா மாந்திரிக பூஜைகளை பத்தி ஒருக்கக்கூடிய சுவாகதம். இன்னைக்கு நம்ம பேச போறது வசீகரண பூஜை பத்தி தான். வசியம் என்று சொல்றது நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். ஒண்ணு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை சச்சரவையிலோ டைவோர்ஸ் ஆயவங்களையோ பிரிஞ்சு இருக்கிறவங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பூஜை தான் வசீகரண பூஜைன்னு சொல்றது. அதே மாதிரி உண்மையா லவ் பண்றவங்களுக்கு இந்த பூஜை பயன்படுத்தலாம். இதே மாதிரி வசீக பூஜைன்னு சொல்றது பிஸ்னஸ், ஜாப் இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் நம்ம ஜனங்களை ஷாப்பிലേക്ക് ஆகர்ஷணம் பண்றதுக்கும் பிஸ்னஸ்ல நமக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கும் வசீகரண பூஜைகள் பயன்படுத்தலாம். ஆனா நிறைய விஷயங்கள் தப்பான ரீதியில் பயன்படுத்தி இருக்காங்க நிறைய நபர்கள். அதே போல தப்பான ரீதியில புரிஞ்சு வச்சிருக்காங்க வசியம் என்னது. வசியம் நல்லதுக்கு மட்டும்தான் நாம செஞ்சு கொடுக்குறாங்க. மற்றபடி தப்பான விஷயங்களுக்கு நம்ம சைடுல இருந்து யாருமே ஃபோன் பண்ண வேண்டாம், செஞ்சு கொடுக்க மாட்டோம். ஏன்னா வசீகரண பூஜான்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்துறாங்க எന്നുള്ളதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வசீகரண பூஜான்னு சொல்றது இதே மாதிரி நம்ம ஒரு சாமியை உட்கார வச்சு அந்த பத்மத்திலேக்கு ஆவாகனம் பண்ணி வச்சு வசிய மந்திரங்கள் ஜபம் பண்ணி அதுக்கு உருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓரோ மனசுன்னு சொல்லும் போது சிலவங்க மனசு கட்டியா இருக்கும், சிலவங்க கட்டி இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை கட்டியா இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜபம் பண்ண வேண்டியது இருக்கும். கட்டி இல்லாதவங்களுக்கு நம்ம ஈஸியா பண்ணிடலாம் சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 1008 ஜபம் பண்ணா மட்டும்தான் வசிய பூஜை சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியும். மற்றவங்க என்ன சொன்னேன்னா எப்படின்னா நிறைய விஷயங்கள் போய் சொல்றாங்க. சில விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பூஜைகள் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது அல்ல சக்சஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பொறுமையா செய்ய வேண்டிய ஒரு பூஜை தான் இது. சில ஆளுங்க சொல்லுவாங்க எனக்கு உடனே வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யலாம். எப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஜபம் கவுண்டிங் ஜாஸ்தி பண்ணால் மட்டும்தான் அவங்கள கொண்டு வர முடியும். அப்போ ஹோமம், பூஜா, பகவான் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதற்குள்ள இருக்கு. அந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த காரியங்களெல்லாம் சரி பண்ணி கொண்டு வர முடியும். இந்த விஷயங்களினால வசியத்தினால நமக்கு தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், தனம் பிரச்சனை இருந்தால் அது பண்ணலாம். இப்போது ஒருத்தர் இடம் வாங்கணும், பிடிச்சிருக்கிற இடம் வாங்கணும், அந்த இடம் அவர் கொடுக்கல, அதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய கர்மங்கள் அதில் இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணவங்க, ஜாதகம் பார்த்துட்டு இஷ்யூஸ் இருக்கிற ஆளுங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் தம்பதி வசீகரண பூஜான்னு சொல்லுவாங்க, அது பண்ணலாம். சில ஆளுங்களுக்கு தாம்பத்தியத்திலும் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஒன்று சேராமல் இருக்க தடங்களாயிட்டு இருக்கு, இல்லை புருஷனுக்கு விருப்பம் இருக்கும், பொண்டாட்டிக்கு இருக்குங்களா, பொண்டாட்டிக்கு இருக்கும், புருஷனுக்கு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் சண்டைகள் நிறைய ஃபேமிலிக்குள்ளார வர்ற மாதிரி நமக்கு தெரியுது. நிறைய சொல்கிறாங்க, எனக்கு லைஃப் பிடிக்கலை, நான் பிரிஞ்சு போகிறேன். இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த வசீகரண பூஜைகள் பயன்படுத்தலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த லவ் பண்ணிட்டு ஏமாத்துகிற ஆளுங்கள் இருக்கும். உண்மையாக இப்போ லவ் பண்ணுறவங்க கடைசியில் ஏமாற்றிடுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் வசீகரண பூஜைகள் பயன்படுத்தலாம். ரெண்டு, பிஸ்னஸில் நமக்கு ஆளுங்கள் கடைக்குள்ளார ஏறுறதுக்கும் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த வசியம் பயன்படுத்தலாம். ஜாபு, பிடிச்ச ஜாபில் உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் காரியங்களும் கிடைக்கலன்னா அதுக்கு நம்ம மேலதிகாரிகள் ஏதாவது தடங்கள் இருக்குதுன்னு சொன்னேன்னா அந்த விஷயங்களுக்கும் இந்த வசீகரண பூஜை பயன்படுத்தலாம் என்று சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இதில் ஓடிட்டு இருக்காங்க வசீகரண பூஜையில். இன்றைக்கி நிறைய பேர் மைய கொடுக்குறாங்க. அதே போல் தானே என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு நிறைய ஆளுங்க கிட்ட போயிட்டு காசு போயிட்டு அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வசீகரண பூஜை என்று சொல்லும்போது பொறுமையாக செஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட பலன் கிடைக்கும். ஆனால் இதே மாதிரி தான் மந்திர ஜபங்கள் பண்ணால் மட்டும்தான் வசிய பூஜைகள் சக்ஸஸ் ஆகும் என்று சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், உண்மையான ரீதியில் செஞ்சு கொடுத்தா மட்டும் 100% ரிசல்ட் வரும். மற்றவங்க மாதிரி ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வசீகரண விஷயத்தில் நீங்கள் போயிடுங்க. இதுக்கு தேவைப்படுது என்னாச்சுன்னா மனசும் நமக்கு தெரியறதுக்காக அவங்களோட ஃபோட்டோஸு, பேர், வயசு, ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் இருந்தால் பண்ணலாம். ராசி நட்சத்திரம் தெரியலைனாலும் ஃபோட்டோ இருந்தால் நம்ம இது பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.